ஹாய். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் முக்கியமான வினாக்கள், அதாவது பேப்பர் 1, 2 டெட்டு நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த டெட் பேப்பர் 1, 2க்கு 6ஆம் வகுப்பு தமிழில் முக்கியமான வினாக்கள் இன்றைக்கி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஷின், வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழா. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. உத்தராயன். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி. 4வது கொஷின், திருவள்ளுவர் கிமு பொ.ஆ.மு டேஸில் பிறந்தவர். 31. 5வது கொஷின், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே டேஸ் பாடலாகும். வாய்மொழி இலக்கியம். கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கியவர் யார்? சு. சக்திவேல். எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது. நாட்டுப்புற பாடல். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடும் பாடல் தொழில் பாடல். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சான்றி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. 12வது கொஷின், பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஷின், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் டேஸ் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. தாள் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிற பொருளில் வரும். 17வது கொஷின், தை முதல் நாளில் டேஸ் தொடங்குகிறது. தை முதல் நாளை நம்ம திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். 18வது கொஷின், தை 2ஆம் நாள் டேஸ் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் நாள். முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் எது? 2வது தளம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளம் இருக்குது. அதில் தமிழ் நூல்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது தளத்தில் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கல்வி தொடர்பான நூல்கள் உள்ள தளம். கல்வி தொடர்பான நூல்கள் வந்து 4வது தளத்தில் இருக்குது. இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 8 தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு 8 ஏக்கர். இது நம்ம போன வீடியோலேயே இந்த கொஷின் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த 8 தளத்துலையுமே எந்தெந்த தளத்தில் எந்தெந்த புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். இது வந்து எக்ஸாமுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முதல்ல தரைத்தளத்தில் என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னா, சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். இது மாற்றி கொடுத்துருக்கேன். 2வது தளம் வந்து தமிழ் நூல்கள். 2வது தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது. முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான பிரிவு, குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ் நூல்களும் இருக்கும். 3வது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் 3வது தளத்தில் இருக்குது. 4வது தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்குது. 5வது தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்குது. 6ஆம் தளத்தில் பொருளியல், வேளாண்மை, திரைப்படக்கலை ஆகிய நூல்கள் இருக்குது. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம். நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் தான்
அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைஞ்சிருக்கு. 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தோட அலுவலக பிரிவுக்காக 8ஆம் தளம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 காண்டி தமிழ் முக்கியமான கேள்விகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.